ஹலோ மற்றும் வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோம். பிரதியில் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் என்பதை பற்றி நான் பேசப் போகிறேன். நீங்கள் ஒருபோதும் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் சிறுநீரகம் முழுமையாக சேதமடையும் வரை அது எந்த அறிகுறியும் காட்டாது. உங்கள் சிறுநீரகம் என்றும் ஆரோக்கியமாக இருக்க இந்த நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்கள். அப்படியென்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பழக்கங்கள் என்னென்ன என்பதை. முதலில் காலை எழுந்தவுடன் நீங்கள் லேசான சூடான தண்ணீர் குடிப்பதை தவறவிடக்கூடாது. அதிகமானோர் காலை எழுந்தவுடன் குளிர்ந்த தண்ணீர் குடிப்பார்கள். மேலும் எழுந்தவுடன் உடனே மன அழுத்தம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எனக்கு அவசரம், எனக்கு கூட்டத்தில் செல்ல வேண்டும் என்று. அவர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஏனெனில் இன்னும் பல வேலைகளும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இந்த மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் லேசான சூடான தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இது உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க உதவும். இரண்டாவது முக்கியமானது உங்கள் காலை உணவு. உங்கள் காலை உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமற்ற காலை உணவு எடுத்துக்கொண்டால் மெதுவாக உங்கள் வாழ்க்கை முறையில் கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம், உயர் இரத்த சர்க்கரை இவையெல்லாம் வாழ்க்கை முறை கோளாறுகள் ஆகும். இவை முதலில் உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம் செய்யும். உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை எப்போது உங்கள் உடலில் வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் சிறுநீரகம் பாதி அல்லது அதற்கு மேல் சேதமடைந்து விட்டது, அல்லது நீங்கள் தவறுதலாக ஒரு வழக்கமான பரிசோதனை செய்தால்தான் உங்களுக்கு கண்டறியப்படும், ஆம், நீங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளியாகிவிட்டீர்கள் என்று. இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு சரியான நேரத்தில் சிகிச்சை பெற ஆரம்பித்தால் உங்கள் சிறுநீரகத்தை காக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அது செயலிழந்த பின்பே நீங்கள் ஒரு நீண்ட கால நோயாளி என தெரிய வரும். எனவே ஆரோக்கியமான காலை உணவு மிகவும் அவசியம். பொரித்த உணவை தவிர்த்து உங்கள் உணவில் நார்ச்சத்தும் புரதமும் மற்றும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவை உட்கொள்ளுங்கள். அதாவது நார்ச்சத்து கொண்ட உணவுகள், உதாரணமாக ஓட்ஸ், தலியா, போஹா, சீலா ஆகியவற்றை உங்கள் காலை உணவில் சேர்க்கலாம். மேலும் பழங்களும் உங்களுக்கு மிகவும் அவசியம். அந்த வகையில் ஆன்டிஆக்சிடென்ட் உள்ள பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். அவை உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் எந்த ஒரு அழுத்தத்தையும் குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும், அழற்சியை குறைக்கும் மற்றும் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மூன்றாவது முக்கியமான பகுதி என்னவென்றால், நீங்க உங்க தினசரி பழக்கத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டியது உடற்பயிற்சி தான். பலர் உடற்பயிற்சி செய்ய விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முறையிலான கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகிறது. உதாரணமாக பிபி, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், ஹைபோதைராய்டிசம், உங்கள் உடல் எடை அதிகரித்தல் போன்றவை. இந்த எல்லா காரணங்களும் உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படுத்துவதற்கு போதுமானவை. அதனால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஐந்தாவது, உங்கள் பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதாவது மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். மன அழுத்தம் என்பது எந்த உறுப்பையும் சேதப்படுத்த மிகவும் முக்கியமான காரணமாகும். நீங்கள் அதிகமாக மன அழுத்தம் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராததால் எப்போதும் எரிச்சல் இருக்கும். இதனால் உங்கள் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கலாம். அதனால உங்க மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்கும் பொருட்டு நீங்க தியானம் செய்யலாம், யோகாவும் செய்யலாம். உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்பட்டால் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். உதாரணத்திற்கு, உங்களுக்கு இசை கேட்பது பிடித்திருந்தால் கண்டிப்பாக இசை கேளுங்கள் மற்றும் உங்கள் மன அழுத்தத்தை குறைய செய்யுங்கள். மேலும் மிகவும் முக்கியமானது, பெயின் கில்லர் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தவிர்க்கவும். நான் அடிக்கடி ஒபிடியில் நோயாளிகளை பார்க்கிறேன். அவர்களில் பலரிடம் என்னால் காண முடிவது என்னவென்றால், அவர்களுக்கு தலைவலி, உடலில் வலி, முழங்காலில் வலி அல்லது முழு உடலிலும் வலி இருக்கிறது. ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கும் அவர்கள் பெயின் கில்லர் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையே நம்புகிறார்கள். நீங்கள் நீண்ட காலம் பெயின் கில்லர் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு சார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகங்களை நீங்களே சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். சில சிறிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் அல்லது சில மோசமான பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகங்களை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும்.
சிறுநீரகங்களை பாதுகாக்க டயாலிசிஸ் தேவையில்லை, ஒழுங்கு தேவையாகும். நீங்கள் எல்லா விஷயங்களையும் சரியாக சமநிலையில் செய்து ஒரு ஒழுங்கான நடைமுறையை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகம் ஒருபோதும் சேதமடையாது. எனவே உங்களுக்கு எந்த பழக்கங்களை ஏற்க வேண்டும், அவை உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.